வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நேர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வவுனியா சூடுவேந்த புலவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனின் மக்கள் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. வவுனியா சூடுவேந்த புலவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிஷாத் பதியுதீனின் மக்கள் சந்திப்பு நேற்று இடம்பெற்றிருந்தது. குறித்த மக்கள் சந்திப்பானது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தமைக்காக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெளிவூட்டும் முகமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் சந்திப்பில் கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ஜெயதிலக, முன்னாள் நகர சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சிறுவர் தினத்தன்று இலவசமாக தெஹிவளி மிருக காட்சி சாலையை பார்வையிடும் வாய்ப்பு சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1 சிறுவர் தினமான நாளைய தினம் 12 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவசமாக தெஹிவளி மிருக காட்சி சாலையை பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெஹிவளி தேசிய மிருக காட்சி சாலை வளாகத்தில் நாளை காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு இம்மாதம் அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் 21.6% இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இம்மாதம் கடந்த 25 வரையில் 99,955 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் எனவும் அவர்களில் 71,607 பேர் இந்தியாவிலிருந்தும் பிரித்தானியாவில் இருந்து 7,496 பேரும், ஜெர்மனியில் இருந்து 6,651 பேரும், சீனாவில் இருந்து 6,640 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 14,62,623 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். நாட்டின் பல பிரதேசங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக அதன் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பணிப்பாளர் கிருஷ்ண சீனிவாசன் தலைமையிலான குழு அடுத்த வாரம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 3ஆம் தவணை கொடுப்பனவை வழங்குவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள், நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் புதிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து அந்த குழு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பில் ஆராய உள்ளது. தமிழ் மக்களை தமிழரசு கட்சி குழப்பத்துக்குள்ளாக்குவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மக்களை தேர்தல் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி குழப்பத்துக்குள்ளாக்குவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் பூவன பிரசாந்த் தெரிவித்துள்ளார்.
அம்பாறை காரதீவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த கால ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரம் தமிழரசு கட்சி குழப்பத்தை விளைவிக்கவில்லை. மக்கள் மத்தியில் ஒவ்வொரு தேர்தலிலும் அவ்வாறு தான் செய்கின்றார்கள். தமிழர்களை குழப்பி ஏதாவது ஒரு கருப்பொருளை கொண்டு வந்து, இல்லாவிட்டால் சர்வேசம் பார்த்து கொண்டிருக்கின்றது வாக்களியுங்கள் என்று கூறிக்கொண்டு, ஏன் அம்பாறை மாவட்டத்தில் கணக்காளரை நியமித்து விட்டோம் என்று கூட சொல்லியிருந்தார்கள். அவ்வாறு குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழர்களின் வாக்குகளை பெறுகின்ற தமிழரசு கட்சியினர் கிட்டத்தட்ட 62 வருடங்களாக எதுவும் பேச முடியாமல், அதுக்கு நல்ல உதாரணம் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் படுகின்ற இன்னல். அவை இவ்வாறான செயற்பாடை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சி என்பது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு தெரியும் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது, சிதறி போயிருக்கின்ற. அழைப்பு விடுக்கினால் வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கேட்போம்னா தெளிவாக கேட்கின்றோம். ஒன்றாக சேர்த்து கேட்பது அல்லது ஆசனத்தை பிடிப்பது யாருக்காக? தாங்கள் சார்ந்த சமூகத்திற்காக. அவர் தாங்கள் சார்ந்த சமூகத்திற்கு எதுவும் செய்யாமல் அம்பாறை மாவட்ட மக்களை நடுத்தருவில் விட்டவர்கள் மீண்டும் வந்து பொது கட்டமைப்பு ஒன்றாக சேர்வோம், ஒரே சின்னத்தில் கேட்போம், ஒரே கூரையின் கீழ் கேட்போம் என்று கேட்டு ஆசனத்தை பற்றி எதை செய்ய போகின்றார்கள்? நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிரப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிரப்பட வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. யாழில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே பெண்கள் குழு இவ்வாறு கூட்டாக கோரிக்கையை முன்வைத்தது. இப்பொழுது நாங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற வேளையில் நாம் எமக்கான உரிமையை கோரி நிற்கின்றோம். நாம் 52% உடையவர்கள், குறைந்தது நமக்கு 50% வாய்ப்புகளையாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் சகல கட்சிகளும் தர வேண்டும் என்று விண்ணப்பித்து நிற்கின்றோம். அதை நாம் எமது உரிமையாக கேட்கின்றோம். இதை சகல கட்சி தலைமைகளும் கருத்தில் கொண்டு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். கட்சிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறாக பிரிந்து பிரிந்து மேலும் மேலும் பிரிந்து செல்கின்றது. அதை தவிர்த்து ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்புக்குள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பலம் பொருந்திய பேரம் பேசக்கூடிய சக்தியாக மலிர வேண்டும் என்றால் இந்த எங்களுடைய பலம், பெண்களுடைய பலம் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். பெண்களுக்கு வேண்டிய உரிமையை கடைசியாக எங்களுக்கு 50% கட்டாயமாக தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக எங்களுக்கு பெண்களுக்கு 50% சகல துறைகளிலும் பெற்றிருந்துதான் நாங்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றோம். ஆனால் அதன் பின் எங்களுடைய வீதங்கள் 5% 3% சில நேரங்களில் அதுவும் இல்லாததாக போயிருந்த நிலைமையை எங்களால் அவதானிக்க முடிந்தது. அதன் பின் நாங்கள் பல தடவைகள் இப்படியான கூட்டங்களை நடத்தி இந்த தேர்தல் காலங்களிலே பல முறையீடுகளை வைத்தும் கூட இதுவரையும் அது சரியாக கொண்டு வரப்பட்டதா என்று பார்க்கின்ற பொழுது அது கொண்டு வரப்படவில்லை. பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பெண்கள் எங்களுக்கான இடஒதுக்கீடு சரிசமமாக தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதுவரை காலமும் பெண்களின் வாக்குகளால, பெண்களின் அனுதாபங்களால, பெண்கள் பாதிக்கப்பட்டதால அந்த முகவரிகளை கொண்டு பாராளுமன்றம் சென்றவர்கள் இதுவரையும் பெண்களுக்கான எந்த ஒரு திரும்ப கூட அவர்கள் நகர்த்த முடியவில்லை, நகர்த்தவும் இல்லை. எங்களுக்கான சோகமான துயரமான துன்பங்களை எல்லாம் வச்சு கொண்டு நடந்து தாங்கள் தான் பாராளுமன்றத்திலே இதனை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், நாங்கள் தான் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் என்றெல்லாம் கூவிக்கொண்டு இருப்பவர்கள் எந்த ஒரு பெண்களுக்கான ஒரு தீர்மானத்தையோ அல்லது பெண்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வினையோ இதுவரை கொடுக்கவில்லை. நாம் எமது வாழ்வில் பல்வேறு திறமைகளோடும் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு காலகட்டத்தில மனம் விரைத்து போய் வளர்ச்சி தடைப்பட்டு வாயடைத்து போற நிலைமை எமது வாழ்க்கையில பெரிய சவாலாக காணப்படுகின்றது. அவ்வாறான சவால்களை நாங்கள் முறியடித்து அவ்வாறான சவால்கள்ல இருந்து தன்னம்பிக்கையோட வெளியில எங்கட மக்களுக்கு எங்கட பெண்களுக்கு நாங்கள் நல்லது செய்யறதுக்கு முன்வர வேண்டும். பெண்களுடைய பிரச்சார மேடைகளிலும் ஆண்கள் பெண்களுடைய பெயரை சொல்லி பேச வேண்டும். மேடை பேச்சுக்கும் தங்களோட இருப்புகளை தக்க வைப்பதற்கும் பெண்களை பாவிப்பதும் பெண்ணியம் பேசுற ஆண்களாக உங்களை சந்தர்ப்ப சூழ்நிலையில மாற்றிக்கொண்டு உங்களோட இருப்புகளை தக்க வைக்கிறதை விட உண்மையாக பெண்களை மதிக்கிற இந்த நாட்டுக்கு பெண் பிரதிநிதித்துவம் தேவை என்றதையும் இந்த அரசாங்கத்தில் பெண்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டின் பிரதமர் ஒரு பெண்ணாக இருப்பதனால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் தெரிவாகிறது பெரும்பான்மையாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றது
எங்களோட ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு கருத்தாக நான் இடத்தெடுத்து முன்வைத்தேன். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஜாப்பில் தங்களுடைய தலைமையகத்தில் இது பெண்கள் சம்பந்தமாக பேசப்படணும். ஆளுமை மிக்க பெண்களை கொண்டு வரணும். இந்த முறை நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல 3 ஆசனம் என்றாலும் எங்களோட பெண்களுக்கான ஆசனங்கள் கொடுக்கப்படணும் என்றதை நான் இதுல வலியுறுத்தி சொல்லுகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பெண் பிரதிநிதித்துவ அரசியலை நாங்கள் நோக்குமானால் அது பின்னடைவில் இருக்கின்றதை நான் இந்த இடத்தில் கட்டாயம் கூற வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. தமிழ் தேசிய பரப்புகளில் என்னதான் தமிழ் தேசிய பரப்புகள் போராட்டங்கள் பெண்கள் என்று அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்தாலும் அரசியலில் பிரவேசம் என்னும் போது தங்களுக்கு சார்பவர்களை பெண்படலும் பார்ப்பது போல் தேடிக்கொண்டிருப்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் உண்டு. புலமை பரிசில் பரீட்சையினை மீள நடாத்துவது மாணவர்களின் மனநிலையில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என விசேட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் முறைகேடு தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவினால் பரிந்துரை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி புலமை பரிசில் பரீட்சையின் போது கசிந்ததாக கூறப்படும் 3 வினாக்களுக்கு பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்குவது பொருத்தமானது என குறித்த குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவின் குறித்த பரிந்துரைக்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகளை விரைவில் ஆரம்பித்து தாமதமின்றி பெறுபவர்களை வெளியிட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பரீட்சையினை மீள நடாத்துவது மாணவர்களின் மனநிலையில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அந்த நிபுணர் குழு சுட்டிக்காட்டியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மேற்கு வெளிய ஆசிரிய குரலை சாரணர்களுக்கான கலைக்கூறு 2 பயிற்சி செயலமர்வு நேற்று நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வெளிய ஆசிரிய குரலை சாரணர்களுக்கான 3 நாட்களை கொண்ட கலைக்கூறு 2 பயிற்சி செயல் அமர்வு நேற்று மாலை நிறைவடைந்தது. கென்னகுடா மகாவித்தியாலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை செயலமர்வு ஆரம்பமாகியிருந்தது. தெரிவு செய்யப்பட்ட ஆசிரிய குரலை சாரணர்கள் கலந்து கொண்டனர். வெளிய கல்வி பணிப்பாளர் ஜோவென்னா ஜெயச்சந்திரன், பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் சஜீவன், தலைமையக சாரணர் ஆணையாளர் வீணா சசிகுமார், உதவி தலைமை ஆணையாளர் திலக்மேன் பத்மஸ்ரீ, சிரேஷ்ட கட்கினரி தலைமையக பயிற்றுவிப்பாளர்களான வீணா அஜித்குமார், கேனா பாரதி, சின்னங்களுக்கான இணைப்பாளர் ஜேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டியில் தனது மகளை தீக்காயங்களுக்குள்ளாக்கிய தாயை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த தனது மகளை தீக்காயங்களுக்குள்ளாக்கிய தாயொருவரை கண்டி போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி நாகஸ்தின்ன பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த 30 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தாய் கரண்டியை சூடாக்கி சிறுமியின் உடலில் தீக்காயங்களை ஏற்படுத்தியுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த சிறுமி தற்போது கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்த பெண் காப்பாற்றப்பட்டுள்ளார். மன்னார் போக்குவரத்து பிரிவு போலீஸ் சார்ஜென்ட் மலலசேகரவின் துரித நடவடிக்கையின் காரணமாக மன்னார் பிரதான பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண் ஒருவர் நேற்று காப்பாற்றப்பட்டுள்ளார். மன்னார் நகருக்குள் நுழையும் பிரதான பாலத்தின் பாதுகாப்பு சுவரில் ஏறி கடலில் குதிக்க குறித்த பெண் முயற்சித்த நிலையில் உத்தியோகத்தர் பெண்ணின் காலை பிடித்து காப்பாற்றினார். 24 வயதுடைய பெண் மீட்கப்பட்டு மன்னார் போலீஸ் மகளிர் மற்றும் சிறுவர் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது உலக செய்தி. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்தீர்கள். வணக்கம்.